யார் வெறுத்தாலும் நேசிப்பது நாம இருக்கும். ஏன்னா இப்ப இல்லை, எப்பயுமே சரி. நீங்க நேசிங்க, நிச்சயமா சரி. உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு இடத்திலும் பேசக்கூடிய ஒவ்வொன்றும் ரொம்ப அழகானதாக, உயர்வானதாக இருக்கும். நிறைய பேரு வாயை திறந்த அசிங்கமான வார்த்தைகள் பேசுறது மட்டும் இல்லை, அவங்களுடைய செயல்பாடு, அவங்களுடைய புறம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அகத்தை விட ரொம்ப மோசமா இருக்கு. அப்ப அந்த மாதிரி மக்கள் இடத்துல நீங்க உண்மையாக சிரித்த முகத்தோடு அன்பாக ஒவ்வொரு இடத்தும் பழகக்கூடிய சமயத்துல யார் என்ன செஞ்சாலும் சரி, ஒரு நாள் நீங்க மேல ஓங்கி நிற்பீங்க. அன்னை தெரசா அவர்கள் இருந்தாங்க. அவங்க இடத்துல ஒரு மனிதர் காரி துப்பு நாங்க யாசகம் கேட்க போகக்கூடிய சமயம், அப்ப அவங்க அழகாக கோவப்படாம இதை மூடிக்கிட்டு இதை நான் வச்சுக்கிறேன், என்ன நம்பி சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க ஏதாவது யாசகம் கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்துல அந்த மனிதரால என்னன்னு யோசிக்க முடியாது. அதாவது நோபல் பரிசு பெற்ற பெண்மணி அன்னை தெரசா அப்படின்னு அவங்களை கூறுவதை விட ஒரு மனிதர் அமைதியாக, பொறுமையாக, அன்பாக இருந்தால் இந்த உலகத்தில் அவர்கள் எங்கு சென்றாலும் மேன்மை அடைவார் என்பதற்கு ஒரு முன்னுதாரண பெண்மணி நான் சொல்லுவேன். நிறைய பேர் இருக்கீங்க, நீங்க கோவப்பட்டு ஒருபோது என்ன முடியாது, நீங்க எதையும் சாதிக்க முடியாது. அதுவே அன்பாக சொல்லி பாருங்க, அழகாக சொல்லி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், நஷ்டங்கள் இருக்கலாம், துக்கங்கள் இருக்கலாம், எவ்வளவு வேண்டாம் இருக்கலாம். ஆனா எல்லாவற்றையும் மறந்து அன்பாக ஒவ்வொரு இடத்திலும் பழகி பாருங்கள். நீங்கள் பணக்காரராக இல்லாமல் இருக்கலாம், உங்களை சுற்றி என்ன வேண்டாலும் நடக்கலாம், ஆனால் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீர்கள். நிறைய பேரு சந்தோஷமா இருக்கேன்னு நினைப்பாங்க. வேலைக்காரியாகவோ இல்ல அடிமாட்டு வேலை பார்ப்பவர்களாகவோ இல்லை யாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் ஒரு விஷயம் என்னவென்றால் சந்தோஷம், நிம்மதி ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு. மற்றவங்க முன்னாடி சிரிச்ச மாதிரி இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்றது. நிம்மதி அப்படியே ரெண்டு சேர்ந்து இருக்கிறதுங்கிறது உள்ளத்திலும் வெளியிலும் அகப்புறத்தில் ரெண்டிலும் எப்போது ஒரு மனிதன் மகிழ்ச்சி அடைகிறானோ அதுதான் உண்மையிலேயே சந்தோஷம் இருக்குது.